ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துட்ருக்க வீடியோ பொது தமிழை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 8 தொகை நூல்களுள் 400 என்னும் எண்ணிக்கையில் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நற்றிணை, கலித்தொகை, பதிற்றுப்பத்து, பரிபாடல். நமக்கு ஆன்சர் நற்றிணை. நற்றிணை 400, புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை 400 சொல்லிட்டு 400 400ன்னு வர பாடல் 4 இருக்குது. அதில் ஒன்று நற்றிணை, சரிங்களா? கலித்தொகை, பதிற்றுப்பத்தெல்லாம் அது வேறையில் வரும். கலிப்பா வகையிலான 8 தொகை நூல் அப்படி சொல்லி செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு நற்றிணை, கலித்தொகை, அகநானூறு, குறுந்தொகை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கலிப்பா வகையில் வரக்கூடியது கலித்தொகை மட்டும்தான். நற்றிணை, அகநானூறு, குறுந்தொகை இது மூணுமே ஆசிரியப்பாலில் வரும், சரிங்களா? மூணாவதாக கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். 500 என்னும் நூலை தொகுப்பித்த சேர மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை, பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இவர் தான் 500 என்னும் நூலுக்கு தொகுப்பித்த சேர மன்னர். தொகுத்தவர் யாருன்னா கூடலூர் கிழார். தொகுத்தவர் வேறு, தொகுப்பித்தவர் வேறு, சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நாலாவதாக நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை என்னும் நூலை தொகுப்பித்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாண்டியன் கொடுத்துருக்க ஆப்ஷன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி, பாண்டியன் மாறன் வழுதி, அதிவீரராம பாண்டியன், குலசேகர பாண்டியன். இதில் ஆன்சர் பாண்டியன் மாறன் வழுதி. நற்றிணை தொகுத்தவர் இது வரைக்கும் தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பாண்டியன் மாறன் வழுதி. இது மறந்துடாதீங்க, சரிங்களா? 8 தொகை நூல்களுள் கீழ்கருநூற்றுள் அகத்திணை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறநானூறு, குறுந்தொகை, நாலடியார், பரிபாடல் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அகத்திணையில் வரக்கூடிய நூல் குறுந்தொகை, புறநானூறு புறத்திணையில் வரும், நாலடியார் அது வேறு நூல், பரிபாடல் அகத்திணை புறத்திணை ரெண்டுமே வரக்கூடியது. நமக்கு அகத்திணை மட்டும் கேட்டிருக்கனால நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் குறுந்தொகை தான் ஆன்சர், சரிங்களா? அடுத்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்கருவனவற்றுள் 10 மேல்கணக்கு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் மணிமேகலை, தொல்காப்பியம், நாலடியார், 8 தொகை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் 8 தொகை. அதான் 10 மேல்கணக்கு நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? மணிமேகலை காப்பிய நூல், தொல்காப்பியம் இலக்கண நூல், நாலடியார் அறநூல். நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மணிமேகலை, தொல்காப்பியம், நாலடியார், 8 தொகை. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 8 தொகை தான் ஆன்சர். 10 மேல்கணக்கு நூல், சரிங்களா? மூக்கின் உச்சி சுட்டுவிரல் சேத்தி என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. ஆன்சர் நற்றிணை. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்னும் தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. இது ஆன்சர் குறுந்தொகை. அது 7ஆவதாகவும் 8ஆவதாகவும் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐங்குறுநூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு 5 திணையை பற்றி பாடியிருக்காங்க. ஒவ்வொரு திணையுமே 5 புலவர், ஒவ்வொரு புலவர் பாடியிருக்கனால 5 புலவர்கள் சேர்ந்து ஐங்குறுநூறு பாடியிருக்காங்கன்னு சொல்லி ஆன்சர் வரும், சரிங்களா? ஐங்குறுநூறு மருத திணையை பாடிய புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் போரம்போகி. இதுக்கு உதாரணமாக ஒரு செய்யுள் இருக்குது. அந்த செய்யுள் என்னன்னு கேட்டிங்கன்னா மருதம் ஓரம்போகி நெய்தல் அம்மூவன், கருதும் குறிஞ்சி கபிலன், கருதிய பாலை ஓதலாந்தை, பனிமுல்லை பேயனே அப்படின்ற செய்யுள் ஐங்குறுநூறோட ஆசிரியர் எந்தெந்த திணைக்கு எந்தெந்த ஆசிரியர் புலவர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு உணர்த்துகிறது, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.